ஹலோ மக்களே! பிக் பாஸோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோமோல நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அந்த லிவிங் ஏரியால உட்காந்துட்டுருக்காங்க. அங்க நம்ம கேப்டனான பிரவீன்ராஜ் நின்னுகிட்டு இவங்களுக்கு ஒரு சில ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ போட்டுக்கிட்டு இருக்காராட்டுருக்கு. அத எதிர்த்து கேள்வி கேட்ட நம்ம பிஜே பார்வ என்ன கேட்குறாங்கன்னா, "இது என்ன ஆர்மி மாரி கொண்டு போறீங்களா இந்த வாரம் ஃபுல்லா?" அப்படின்னு கேட்க, "அது என் இஷ்டம். நான் என்ன வேணா பண்ணுவேன்னு" சொல்லிக்கணும். "இல்ல சொல்லுங்க. நீ இத ஆர்மி மாரி தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எப்படி வேணா கொண்டு போவேன்னு சொல்ல, இல்ல நீங்க சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு அவங்க மறுபடியும் கேட்க, ஒரு கட்டத்தில பிரவீன்ராஜ் ஆமா இது ஆர்மி மாரி தான் கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னோனே, விஜய் பார்வ பேசிக்கிட்டே இருக்க, அத நிறுத்தத்துக்காக விஜய் பார்வ உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கத்த, அதுக்கு நம்ம விஜய் பார்வ என்ன சொல்றாங்கன்னா, சும்மாவே நீ கேரக்டர்ல இருப்ப. இதுல ஆர்மி கேம்ப்னு வேற சொல்லிட்டாங்க. அதனால அப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் பிரவீன்ராஜ கலாய்ச்சிட்டு உட்காந்துடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. ஆனா என்னதான் விமர்சனம் வச்சாலும் நம்ம விஜய் பார்வதி இல்லைன்னா இந்த சீசனே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் தான் இந்த வீட்ல ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நமக்கும் பார்க்க ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இல்லைன்னா இது போரா தான் போகும். யாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு டாஸ்க்கும் பெருசா எதுவும் தர மாட்டேங்கிறாய்ங்க. இப்படியே தான் போய்க்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்களெல்லாம் வெளில தூக்கிட்டா இந்த சீசனே படுத்துரும்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு, இந்த சீசன் ரொம்ப மோசமான சீசனு. ஒண்ணும் பெருசா போலன்னு. அத நடக்க வச்சுருவாய்ங்க போல இருக்கு. அந்த மாரி தான் போய்க்கிட்டு இருக்கு. இந்த மாரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.